என்னதான் நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தாலும் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது வேற யாருங்க பண்ணுவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண கேக் தாங்க இது. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ சர்ப்ரைஸாக அந்த கேக் ரெடி பண்ணோன்ட்டு தான் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்களுமே என்னோட ஃப்ரெண்டு தான். 1/2 kgல ரோஸ் மில்க் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதை அழகாக செஞ்சு ஒயிட் கலரில் ஐசிங் பண்ணிட்டேன். என்கேஜ்டு அப்படின்ற டேக்கை மறக்காமல் வச்சுருந்தாங்க. அதையுமே வச்சுட்டு மேலே பார்த்தீங்களா கப்புள்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் ஆர்ச்சில் நிற்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ள தாங்க எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது. சரி நம்ம பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சுருவோமே அப்படின்ட்டு சிம்பிளாக நானும் பிரிண்ட் அவுட் வச்சுட்டேன். ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுட்டு இந்த கேக்கை பார்க்கல சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கேக் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்காக ஒரு பொண்ணு ஆனிவர்சரிக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் சூப்பராக முடிச்சுட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக இந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மூணில் உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.